இன்னைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் மேடம். அவர் சும்மா தான் அவர் சொன்னார். சும்மா பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க உங்க வீட்டுக்காரர் வேற பொண்ணு கூட பழகுறாருன்னு. நான் வீட்டுல சண்டை போடுறது சும்மா தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாரு மேடம். அதுக்கப்புறம் மேனேஜர் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு சார் மேடம். அந்த பொண்ணு 3 மாசம் ஆகுது அந்த பொண்ணு வேலை விட்டு நின்று. அப்படியா? இப்ப அந்த பொண்ணு அதோட நானும் விட்டுட்டேன் மேடம். நான் நம்பினேன் மேடம். இப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு போறது இல்ல இப்போ? இல்ல மேடம். அப்ப ஆனா வீட்டுல இருந்து டெய்லி கிளம்பி போறா? தெரியலீங்களே மேடம். வீட்டுல இருந்து கிளம்பி அவர் கம்பெனிக்கு போறாரு மேடம். டெய்லி கம்பெனிக்கு போறாரு மேடம். எங்க மத்தியானம் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறானுங்க. 4 பேர் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அவரோட அண்ணன் தம்பிங்க. ஒரு நாள் வேலைக்கு போலனாலும் எனக்கு சொல்லிடுவாங்க. எங்க மத்தியானம் அன்னி போன் பண்ணி சொன்ன அண்ணன் வரல. கணவரோட தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் பண்ணி? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கு மேடம். ஒரு தங்கச்சி தானா? ஒரே தங்கச்சி தான் மேடம். என்ன போய் சொன்னாரு நம்மள்ட்ட? இப்போ எனக்கு 4 பசங்க இருக்கு மேடம். 3 பொம்பளை பசங்க, ஒரே ஒரு பையன் இருக்கா மேடம். நான் எப்படி மேடம் இது? அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு பழகி இருக்கு மேடம். எல்லா கம்பெனில எல்லாரும் செய்யறவங்க, வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே தெரியும் மேடம். இருக்கு கல்யாணம் இருக்கு, 4 பசங்க இருக்குன்னு தெரியும் மேடம். தெரிஞ்சு அந்த பொண்ணு எப்படி மேடம் பழகலாம்? என்ன போய் சொன்னாரு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். லவ் மேரேஜா? ஆமா மேடம். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி அவரை பழக்கம்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். ஷூ கம்பெனில நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போல இருந்து பழக்கம் வரும். அப்போ ஒரே கம்பெனில வேலை செஞ்சோம். நானும் அவரும் லவ் பண்ணிட்டு எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ண அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தூக்கமா இருந்தா சாப்பிட்டேன். எங்க அம்மா சரி நான் உன் இஷ்டத்துக்கே வரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். அவருக்கு ஏற்கனவே என்ன பீகார்ல ஏதாவது பொண்டாட்டி? இல்ல மேடம். நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் மேடம். எங்க மாமியார் வீட்டுக்கு நாங்க போனேன் மேடம். நான் போயிட்டு எங்க மாமியார் வீட்டுல எங்க மச்சன கல்யாணத்துக்கு நாங்க போனேன் மேடம். நான் தான் அவங்க அந்த வீட்டுக்கும் பெரிய மருமகளே. நான் போய் அங்க 2 மாசம். பீகார்ல எந்த ஊரு? பீகார்ல ஜொகுனி பர்சன்ட் அந்த ஊர் மேடம். அந்த ஊர்ல அவர் தான் கூட்டிட்டு போனாரு. நான் கூட்டிட்டு போயிட்டு 2 மாசம் எங்க மச்சன கல்யாணத்துல அங்க இருந்துட்டு மறுபடியும் நாங்க இங்க வந்தோம். சமீபத்துல போன வருஷம் எங்க மாமியார் வந்திருந்தாங்க. அவங்கள ஒரு 6 மாசம் என் கூட இருந்தாங்க. கண் ஆபரேஷன் பண்ணி நான் இப்பதான் பிப்ரவரி மாசத்துல அமுச்சு விட்டோம் மேடம் ஊருக்கு. தங்கச்சி ஒரே தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம்? தங்கச்சி ஒரே தங்கச்சி தான். அதுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுவும் கல்யாணத்துக்கு என்ன வயசுமா? ஒரு 30 வயசு இருக்கும் மேடம். என்ன படிச்சிருக்காரு? அது தெரியாது மேடம். எனக்கு நான் என்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கல மேடம். உங்க 2 பேரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? சண்டை தான் மேடம். வீட்டில் சண்டை தான். எனக்கு 4 பசங்க இருக்கு. 3 பொம்பளை பசங்க எங்க அம்மா வீட்டில் தான் மேடம் முடிச்சிருக்கோம். ஒரே ஒரு பையன் மட்டும் தான் என் கூட இருக்கும். பார்த்துக்க. இவர் ஒரு நாள் குடும்பத்துக்கு காசு கொடுக்க மாட்டார். அவர் வாங்குற சம்பளம் அவரே தான் வச்சு இது பண்ணுவார். இந்த மாதிரி தான் பல இருக்கு. இப்போதான் தெரியுது இவர் என்ன பண்றாரு. இவர் வாங்குற சம்பளம் நல்லா தான் மேடம் சம்பளம் வாங்குறாரு. 23,000 மேலே வாங்குறாரு மேடம் சம்பளம். நம்ம கிட்ட கொடுக்கறது கிடையாது. வெறும் வீட்டு வாடகை கட்டுவார், அவ்வளோதான் மேடம். வீட்டு செலவுக்கு டெய்லி 100 ரூபாய் இல்லைன்னா 200 ரூபாய் அவ்வளோதான் மேடம் கொடுப்பாரு. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். என் பொம்பளை பசங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் மேடம். எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வேணும் மேடம். அவர் 1000 தப்பு பண்ணாலும் இது பண்ணாலும் எனக்கு 4 பசங்க இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு வேற யாரும் கிடையாது. எங்கள் தம்பிங்க எல்லாம் சின்ன பசங்க. நான் தான் வீட்டுக்கு பெரியவ. என்ன சொன்னீங்க? ஒரே தங்கச்சி, 2 மாசத்துல கல்யாணம், வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும். இப்ப என்ன ஆச்சு? 2 மாசம் டைம் வாங்கி கொடுங்க மேடம், நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏன் இப்படி? அப்ப 4 பசங்க இவங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் அவ்வளவு. அப்ப அது என்னது? இது லவ்னா இது என்னது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பேச்சு பேசுனீங்க எங்க கிட்ட? அவங்க அப்பா அம்மாவை எப்படி பேசுனீங்க? ஜஸ்ட் 2 months வாங்கி கொடுங்க மேடம், என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிறேன். 2 monthsல எப்படி பிரச்சனை முடிப்பீங்க? என்னையும் முடிச்சிடுவீங்களா? என்னையும் 4 பசங்களையும் முடிச்சிடுறீங்களா? முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எதுக்கு அப்படி சொன்னீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோ கேவலமா போச்சா உங்களுக்கு? அவ்வளோ சாதாரணமா போச்சா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேளுங்க மேடம். உங்களை மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்காருல்ல. அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? எனக்கு என்ன பதில்? அந்த பொண்ணு கதை எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன பதில்? எனக்கு என் 4 பசங்களுக்கு என்ன பதில்? வாயை திறந்து சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்பா, என்ன 2 மாசம் கொடுக்க சொல்லுங்க. அவ்வளோ டீசென்ட். அதான் மேடம், 2 மாசத்துல என்னையே முடிச்சுட்டு என் பசங்களையும் முடிச்சுட்டு இவரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எண்ணம் போல இருக்கு. தங்கச்சிக்கு கல்யாணமா? தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹலோ, எந்த தங்கச்சிக்கு கல்யாணம்? நான் வச்சிருக்கிறது ஒரே தங்கச்சி மேம். ஒரு தங்கச்சி. அவ வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. அவளுக்கு கல்யாணம் எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவீங்க தங்கச்சிக்கு?
ஹலோ, எத்தனை வாட்டி தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க? இப்போ என்னதான் முடிவு சொல்றீங்க? முடிவு என்ன? தெளிவா சொல்லுங்க, முடிவு என்ன? என்ன நடந்துச்சு? காலைல கம்பெனிக்கு போறேன்னு தானே கிளம்பி போனீங்க. இங்க வந்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? 2 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க எங்க கிட்ட? என்ன சொன்னீங்க? 2 மாசம் டைம் கேட்டேன். எதுக்கு டைமு? எதுக்கு டைமு? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ஏன் மேடம், அந்த பொண்ணுக்கு தெரியாதா மேடம் இவருக்கு கல்யாணம் ஆகி 4 பசங்க இருக்குன்னு தெரியும் மேடம். தெரிஞ்சு அந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணலாமா மேடம்? அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்காரு இவரு. நான் என்ன சொல்றேன், இவருக்கு எங்க போச்சு புத்தி? இவருக்கும் தான் நான் சொல்றேன். அந்த இவரை மட்டும் நான் கம்மி சொல்ல மேடம். இவர மேலதான் முழுக்க தப்பு இருக்கு. என் வாழ்க்கையும் போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிட்டு இங்க 4 பசங்க வாழ்க்கையும் இப்ப உட்கார்ந்து இருக்கிறது உட்காரலன்னா அப்ப எப்படி இருந்தாரு தெரியுமா? அப்படி உட்கார்ந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாத பையன் மாதிரி என்ன பேச்சு கல்யாணம் ஆகலையா? கூட வேலை செய்யறல நானு. என்ன பார்த்து சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரி ஆஷிக், என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மாத்துறீங்க? நான் எந்த பொண்ணும் ஏமாத்தல. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஏன் அந்த பொண்ணோட பழகினீங்க? எதுக்கு அவ கூட பைக்ல இருமா எதுக்கு அவளை பைக்ல டிராப் பண்றீங்க? நான் தப்பு பண்ணேன். என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க இங்க உட்கார்ந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? 2 மாசம் டைம் கேட்டீங்களா? சும்மா கேட்டேன் மேடம். சும்மா கேட்டீங்களா? அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொன்னீங்க நீங்க? அப்ப சும்மா சொன்னீங்களா அவங்க அப்பா அம்மாட்ட? ஆஷிக், ஏன் இப்படி பண்ணீங்க? எப்படி துரோகம் பண்ண மனசு வந்து? நான் என்ன பண்ணேன்? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். நான் என்ன குறை வச்சிருக்கேன்? ஏங்க அப்படி பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டேன் மேடம். அது நான் சொல்றது இல்ல, அப்புறம் இங்க வந்து மறுபடியும் அவங்களுக்கு முன்னாடி இல்ல 2 மாசம் கொடுங்கன்னு கேட்டேன். சும்மா சரி ஓகே 2 மாசம் எதுக்கு அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்டீங்க? அந்த பொண்ணு வந்து அழுதுச்சு, அதனால தான் போனேன். இல்லைன்னா பொண்ணு கேட்டாங்களா? எப்போ மேடம்? பொண்ணு கேட்கலம்மா, கூப்பிட்டாங்களா, பேசினேன், அவ்வளவுதான். பொண்ணு கேட்டீங்கன்னு தானே சொன்னாங்க. எப்போ போனீங்க? எப்போ போனீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க பதில். எப்போ போனீங்க? 1 வாரம் ஆச்சு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பிடிக்கலையா? என்ன பார்த்து சொல்லுங்க, பிடிக்கலையா? நான் சொன்னேனா? அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல எப்படி நீங்க எந்த தைரியத்துல போய் கேட்டீங்க? கல்யாணம் ஆயிருக்கு, 4 பசங்க இருக்குன்னு தெரியும்ல. 4 பசங்க இல்லையா? இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வீட்டை எப்படி போய் பொண்ணு கேட்டீங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு என்னமா? என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. இவரை நம்பிதான் மேடம் நான் 4 பசங்க பெற்று வச்சிருக்கேன். இவர் நல்லா பார்த்துக்குவாரு, என்ன காப்பாற்றுவாருன்னு சொல்லி தான் மேடம் நான் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. இருந்தாலும் நான் போராடி இவரை கல்யாணம் பண்ணேன். ஏன் பிடிக்கல உங்களுக்கு? இவர் வேற ஊருக்காரு. எந்த நம்பிக்கையில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குதுன்னு கேட்டாங்க. இதே தான் அவங்களும் கேட்டாங்க. நான் தான் பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணேன். அம்மா, இங்க ஒரு அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. அதில் 4வது பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பீகாரி பையனை லவ் பண்ணுறா. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வெளியூருக்காரரை எப்படிங்க கட்டி கொடுக்கறது? சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் புத்திமதி சொல்லுங்கன்னு. அந்த பையனையும் வர வச்சுருக்காங்க. இவர் வந்தார். நான் கேட்டேன், என்னப்பான்னா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் மேடம், அந்த கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 மாதம் கழிச்சு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்கே உட்காந்து சொன்னார். இது வரைக்கும் இவரை சம்பாரித்து இவர்கிட்ட கொடுத்ததில்லை. 3 குழந்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேட்டீங்களா அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, வெளியூருக்காரர் நான் இப்படி கட்டி கொடுக்கறது கேட்டேன். அதே தான் அவங்க அப்பா கேட்டிருக்காரு. கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட? என்ன நம்புங்க மேடம், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டாரு மேடம். என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு லாட்ஜில் போயிட்டு தப்பு பண்ணிட்டாரு. வயிற்றில் ஒன்று கொடுத்துட்டு எவ்வளோ செலவு ஆனாலும் அந்த பையன் குழந்தை எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டார். பல்லாவரத்தில் இருக்குது. அதில் போயிட்டு கேட்டு நான் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு சின்ன வயசு, அது பாதிக்கும், பெற்று தான் நீங்கள் நான் இது பண்ணோம், இதில் நீங்கள் வந்து அழிக்கக்கூடாது, 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அதோடு இவங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. கல்யாணம் பண்ணி 4 மாதத்துல குழந்தை பிறந்தது.
என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் கேட்டேன் அந்த பொண்ணை லாட்ஜுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்களான்னு. ஐயோ மேம், அப்படியெல்லாம் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஊரை விட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறான் மேடம். இவன் என்ன வேலை செய்கிறான் எனக்கு தெரியும் மேடம். நான் எங்கேயும் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், எதுக்குமே என்ன செய்வாரு? நைட் அவனை குடிச்சிட்டு பாட்டிலை ஓடிச்சு பொண்டாட்டி கிட்ட போயிட்டு குத்துற மாதிரி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக விட அடிப்பான். என் பொண்ணு என்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்லாது. நானும் மீதியை போய் 2 வாட்டி கேட்டேன், உனக்கு பிடிச்சா வாழு இல்லையா விட்டுரு. நாங்கள் ஸ்டேஷனுக்கு இவன் என்ன சொல்கிறான் அடிக்கடிக்கு நான் ஊரை விட்டு வந்தேன். இங்கே பாருங்க மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அவர்கிட்ட சொல்லுங்க உங்க தங்கச்சி கல்யாணத்தை பாருங்க பத்தி. மேடம், बहन का शादी है ना? बोल रहा था ना बड़ा भाई? இங்க பாருங்க பெரிய அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு தங்கச்சிக்கு 10 வருஷம் முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. இங்க பாருங்க மேடம், பூச்சோ உன்சே அடிக்கடிக்கு நான் ஊரை விட்டு வந்தேன், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் நைட்டோட நைட்டு கிளம்பிடுவேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் மேடம். அவருக்கு இருக்கு இன்னைக்கு. போறியா ஸ்டேஷனுக்கு போறியா, ஸ்டேஷன்ல வை, என்ன 2ல் 1 பாக்குறியா பண்ணு அன்றான் மேடம். என்கிட்டயே அடிப்பாராமா அவரு? மேடம் என்ன பண்ணுவாரு? குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு மேடம், வீட்டில் அடிப்பாரு மேடம். பாட்டில் உடைச்சிட்டு வந்து? ஆமாம் மேடம், ஒரு வாட்டி பண்ணாரு மேடம். அவன் இவன் சொல்லவே இல்லை என்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறான், நீ எப்படிம்மா அந்த பொண்ணை எடுத்து அந்த பையனை கொடுத்த. அந்த வயசுல அவனை பிடிச்சி வைக்கணும் மேடம். அவன் லாட்ஜில் போய் கூட்டு போனது தப்பு வேலை பண்ணது அப்பயே நான் பிடிச்சி வைக்கிறேன்னு நானும் தான் தப்பு செஞ்சேன்னு இவன் சொல்லவாது நான் கம்மனு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஹலோ ஆஷிக், என்ன பண்றீங்க? ஒரு பேர் இங்க பாருங்க மேடம், ஒரு குழந்தைக்கு ஒரு பேர். உட்காருங்க, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? எப்படி முகத்தை பாப்பாரு அவரு? அந்த குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க மேடம்? அங்க இருக்குங்க பாருங்க. பம்மல் போகிற வழியில் தான் இருக்குங்க. தெரியுமா எனக்கு? அவங்க பொண்ணு இது, அவரோட மனைவி. என்னோட பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்கு. 3 பொண்ணு 1 பையன். பையன் வந்து இவர் வச்சிருப்பாரு, பொண்ணு வந்து நான் வச்சிருக்கேன். 3 குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. அங்க பாரு சொல்றாங்க. அடிக்காதீங்க பாரு. அடிக்காதீங்க. இங்க வாங்க, 10 வருஷம் ஆச்சு, அடிக்காதீங்க. நாயத்தை பேசுங்க. எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனிங்க இவங்க அனுப்பிச்சேன் நான். எங்க வீட்டுக்காரர் இல்லை, செத்துட்டாரு. இவங்களும் கம்பெனிக்கு அனுப்பிச்சேன். கம்பெனிக்கு தான் இவங்க என்ன பண்ணிக்கிறான், இவங்களை 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி லாட்ஜில் கூப்பிட்டு போயிட்டு தப்பு வேலை பண்ணியிருக்காங்க. தப்பு வேலை பண்ணி 6 மாதம் வயிற்றுல, எனக்கு தெரியாது. இந்த 6 மாதம் வயிற்றுல இருக்கும்போது இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, விஷத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு செலவு பண்ணி அப்போதான் சுனிதா கேட்குறீங்க, டாக்டர் வந்து சொன்னார் இவங்க மாசமா இருக்குன்னு. அப்போ இவனை பிடிச்சி கேட்டான், ஆமாம் தப்பு வேலை நான் பண்ணிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. என்ன பண்ணும் இந்த பொண்ணு, நம்மளுக்கு பொண்ணு செத்து போச்சு, என்ன பண்ணது, வயிற்றுல வேற குழந்தை இருக்கு, என்ன பண்ணும்? அந்த அம்மா சொன்னாங்க, அதே வார்த்தை சொன்னாங்க, பீகார்லேருந்து வந்திருக்கான், யாரு என்ன தெரியாது, கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க மாட்டேன். பீகார் தான் அந்த ஆளு, பீகார். நான் அப்போ கூட நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கே, என்ன பண்ணுறது, எங்களுக்கும் யாரும் துணை கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 100 மஜிதில் போயிட்டு நிக்கா பண்ணி வச்சோம் 2 பேரும். சரி, அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட கல்யாணத்தை விஷயமா? கல்யாணம் வந்து பீகாரில் அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் 4 மாதம் டைம் கொடுங்க, என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு தான் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வந்து உங்கள் பொண்ணு எனக்கு தரணும்னாங்க. சரி, என்கிட்ட சொன்னாரு, சேனல்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புங்க, நான் பீகார்ல என் உனக்கு வீட்டுக்கு 10 வயசு இருங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா? ஏன் சொன்னீங்க? எனக்கு விட்டுருவீங்கனால தான் சொன்னேன். என்ன விட்டுருவீங்க? எப்படி விட்டுருவீங்க? அப்ப இந்த பொண்ணை லாட்ஜுக்கு கூட்டிட்டு போலான்னு போய் நினைச்சேன். சொல்லி உனக்கு விட்டுருவாங்க. உனக்கு இங்கே பாரும்மா, என்ன பாரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். 4 பசங்க எனக்கு. 3 உனக்கு தெரியுமா தெரியாதம்மா? இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நீ அவர் கூட வேலை செஞ்சிருக்க, உனக்கு தெரியும்ல இவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு? தெரியுமா தெரியாதா? உண்மையா சொல்லு. உனக்கு தெரியும், எனக்கு அது தெரியும். உனக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரியும். தெரிஞ்சா நீ பண்ணது தப்பு தானே?
தெரியாதுன்னு மட்டும் போய் சொல்லாது. அவங்க எனக்கு பேசுறாங்க, தெரியும், நீ பேசுமா. எனக்கு இருங்கம்மா. தெரியும்மா. பேசுனது இந்த மாதிரி இந்த கோவம் வருது. இருங்க அவ பதில் சொல்லட்டா, அவ பதில் சொல்லி தான் ஆகணும். இவரு கல்யாணம் ஆகணும் தெரிஞ்சு இவரு கூட சுத்தது நியாயமா? நீ பண்ணது தப்பா இல்லையா? உங்க அம்மா அப்பா நான் தான் பட்டுட்டு இவருக்கு தெரியாதனமா கல்யாணம் பண்ணி நான் லோல் படுறேன். நீயும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? சும்மா மேலே தான் நான் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் என் கஷ்டம் என்னான்ட்டு. இவர்கிட்ட கல்யாணம் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு 4 குழந்தை தான் கிடைக்கும். 4 குழந்தை கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்க, அதை வச்சு நீ லோல் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படணும். அடி விழும், நல்லா அடி விழும், நல்லா குடிப்பாரு. நான் அனுபவிக்கிறேன். அருமையான ஆளை தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் அனுபவிக்கிறேன். வாயை திறந்து நீ ஒரு வார்த்தை பேச முடியாது அவர்கிட்ட. பேசுனா வாய் மேலே அடி விழும். அவர் பண்ணுறது வேலை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நைட்டுக்கும் நான் அனுபவிப்பேன். நைட்டு ஏன் வருதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் கிளம்பி போகும்போது அம்மா எனக்கு பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் போவேன். சரி, ஒரு விஷயம் ஆஷிக், கல்யாணம் ஆகி 4 பசங்களை வச்சுட்டு எப்படி நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணுவீங்க? பதில் சொல்லி ஆகணும் நீங்க. அதுக்கு தப்பு பண்ணுங்க. அது எப்படி தப்பு பண்ணுவீங்க? எப்படி அந்த பொண்ணை ஏமாத்துவீங்க? அவங்க அப்பா அம்மாட்ட போய் எப்படி பேசுவீங்க நீங்க? எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய், அந்த பொண்ணு சொன்னா நீங்க போய் சொல்லியிருக்கீங்க நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னீங்களா? அப்புறம் சொல்லுங்க ஆஷிக். இல்லை மேடம், அப்புறம் என்ன நடந்தது? பேசி அப்படியே 2 பேர் பழகிட்டோம். எப்படி பழகுன? பேசி பழகிறதுக்கு இதுன்னா இது எப்படி பழகுன? ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்சு நீ எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட பேசி எப்படி ஏமாத்தின? லாஜிக் பண்ணியா? பின்ன தப்பு பண்ணியா? அப்பவே கேட்டேன். இல்லைம்மா. ஒரு நிமிஷம் மேடம். வந்து குளிக்கிற மாதிரி அவர் வாட்ஸ்அப்பில் வச்சுங்கிறாரு. இது குளிக்கிற மாதிரி எப்படி தெரிஞ்சது? இது கேமராவில் எடுத்து இவருக்கு அனுப்பிச்சிருக்குது. நீ குளிக்கிறது எடுத்து அவருக்கு அனுப்பிச்சியா? அப்புறம் சுனிதா உங்ககிட்ட தான் கேக்குறேன். இன்னொரு விஷயம் இருங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். பண்ணியா சுனிதா? பண்ணினியா? ரெண்டுமே வாய் திறக்க சுனிதா பண்ணியா? மாட்டேங்குது. இல்லாதாமா உனக்கு பிரச்சனை, அது மட்டும் சொல்லுமா. சுனிதா பண்ணியா? அது ஏம்மா பதில் சொல்லமா. என்ன அதுமா? அவ என்ன பதில் சொல்லுவா? அவ எப்படி சொல்லுவா? வெக்கமான ரோஷம் இல்லாம பண்ணிருக்கால, என்ன பதில் சொல்லுவா? என்ன இப்படிதான் சொல்றதுக்கு இல்ல. குளிக்கிறது போட்டா அவளே எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் மேடம் அனுப்பிச்சாளா உங்களுக்கு? இல்லைன்னு சொல்ல ஆஷிக் நான் delete பண்ணிட்டேன்மா. இந்த பாரு, அனுப்பிச்சா? அப்போ நான் உனக்கு delete இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு delete பண்ணிட்டேன். ஆனா நான் delete அம்சால சூடு இல்ல உனக்கு. அனுப்பிச்சாலா இல்லையா? இன்னொரு விஷயம் மேடம், ஆமா இப்பதான் திரும்புது அவர் உனக்கு வயசு. அரசாரம் மோந்திரம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அதே பாருங்க. ஆளு அதான் பாரு எப்படி இருக்குன்னு. எங்களை தான் ஏமாத்துன, அந்த பொண்ணை ஏமாத்துறியா? நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். மேடம் தான் ஏய், எங்களுக்கு வேண்டாம், பார்த்து வேண்டாம், சொல்லணும். இருங்க, வேண்டாம். பண்ணாதீங்க. வேண்டாம், பண்ணாதீங்க. அடிக்காதப்பா. ஏய், நீ தடுங்க. அடிக்காதீங்க, வேண்டாம், வேண்டாம். நீ ஏன் தடுக்கிற பொய்ய? நீ எதுக்கு தடுக்கிற பொய்ய? அடிக்காதனே. பாசம் பொங்கி வருது. இவ்வளவு என்னம்மா உனக்கு தெரியும் உனக்கு? பண்ணிக்கிறான். அப்படியே பொண்ணு போட்டு வாழற பொண்ணு ஏம்மா? சொல்றது அப்ப கூட உனக்கு அடிக்காத என்ன பண்ற. தெரியும் சொல்ற? நீ அடிக்காதன்னு சொல்ற? உடனே அவனுக்கு என்ன உரிமை கேட்க இருக்கு உனக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது மை மந்திரம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது இப்ப நீ எப்படி அது மயங்கின மாதிரியே இருக்குது உங்க வீட்டுக்காரருக்கு? மயக்கத்தான் என் பொண்ணை மயக்கிட்டான் அவன். எனக்கு. ஆனா பேசல நல்லா பேசுவார், நல்லா பேசுவார். என் பொண்ணை சின்ன பொண்ணே போய் கேட்டு சொல்லுங்க, நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன் நானு. வாயை திறந்து சொல்லுமா, என்னமா சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா. என்ன சொல்லு? எல்லாத்தையும் சொல்லிச்சு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? சொல்லு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா. எனக்கு பொண்ணு 10 வேணும். வயசு பொண்ணு இருக்கு மேடம். எனக்கு 4 அது பசங்க 5வது இருக்கு. நீங்க வேணா கூட வெளியில பாத்துங்க என் பசங்களை. ஒரு நிமிஷமா ஆஷிக், நீங்க பண்ண தப்புன்னு உணர்றீங்களா? ஆமா. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வைஃப் கூட போயிடுறேன். அந்த பொண்ணை சொல்லி புரிய வைங்க. எங்க பாருமா, உங்க அப்பா என்ன சொல்றாரு அதை செய். மேடம் இவன் வாயால சொல்றதுக்கு நம்பாதீங்க மேடம். இவனை ஒரு வழி பண்ணாதான் சரி வரும் மேடம். 4 பசங்க வச்சு நான் கஷ்டப்படுறேன். 3 பொம்பளை பசங்க. இன்னைக்கு உனக்கு வந்த நிலைமை நாளைக்கு என் பொம்பளை பசங்களுக்கும் வரும். இப்ப நீ பேசுற பதில தான் இருக்கு. சத்தமா வாயை சொல்லு. திறந்து வாயை சொல்லுமா, திறந்து. நீ வாயை வாயை திறந்து திறந்து சொல்லு. சொல்லுமா. நீங்க அடிக்காதீங்க ப்ளீஸ். கூட்டு போங்க. நீங்க முன்ன கூட்டு போங்கண்ணா. மொட்டையா சொன்ன எப்படி அது? இங்க பாரு, என்ன பாரு, கல்யாணம் ஆனவர் தெரிஞ்சுட்டு ஏன் பண்ண? தப்புதான். அவர் எப்படிம்மா ஏமாத்தினாரா? இன்னொருத்தங்க எப்படிம்மா இருமா, கல்யாணம் இருமா, பண்ணிக்குவாங்க? ஒரு நிமிஷம். கம்முனு இரு. பேச- அவர் சொல்லி ஏமாத்தினாராமான்னு என்ன சொன்னாருமா? இருங்க, அவளை பேச வைங்க. அவளுக்கு ஏதோ நான் ஒண்ணும் மனசுக்குள்ள பேச இருக்கு, மாட்டேன். சொல்ல முடியாம அவ தவிச்சிட்டு இருக்கா. என்னம்மா? எங்ககிட்ட தான் பேசணும். நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்ப என்ன காரணம் சொன்னாரு? பொண்டாட்டியை விடுறதுக்கு என்ன காரணம் சொன்னாரு?
என்ன சொன்னாருமா? அப்ப இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணறதுக்கு நீ ஒத்துழைச்சியா? எப்படி மனசு வந்தது உனக்கு? உனக்கு அக்கா எல்லாம் இல்ல? உங்க வீட்டுல இப்படி நடந்தா நீ பொறுத்துப்பியா? கேக்குறாங்க, எவ்வளவு பெரியவங்க இந்த கேக்குறாங்க. பாருங்கம்மா, அவ இன்னும் மனசு மாறல. அவ இன்னும் அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கல. நீங்க சொல்லி புரிய வச்சாதான் உண்டு. சுமித்ரா என்ன பாரு சுமித்ரா, கூட்டு போங்க. என்ன அப்படி பாருப்பா, பார்த்தா நீ என்ன எப்படிப்பா? பாருப்பா, நான் சொல்லு, ரொம்ப நீ ஒரு கஷ்டப்படுறேன். இங்க பாரு, பொண்ணு உனக்காச்சும் அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு எங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. என் சைடு உனக்காச்சும் உங்க அக்கா, உங்க அம்மா, எல்லாம் மாமாலாம் எதுவுமே இருக்காங்க. சொல்ல நீங்க கூட்டு என் போங்க. சைடு வந்து இங்க பாரு, நீ போய் நான் இனிமே வர பாரு, என்ன பாரு இரு. சுமித்ரா, நீ என்ன கேளு. ஃபுல்லா கேட்டு எனக்கு வந்து last எங்க அம்மா சொல்லு. மட்டும் தான் இருக்காங்க. எங்க அம்மா கிடைச்சது இவர் தான். இப்போ நான் 4 பசங்க வச்சிருக்கேன். 4 பசங்க இப்போ இவரும் விட்டுட்டோன்னா இப்போ 4 பசங்களை நாங்கள் எல்லாமே சாக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது எங்களுக்கு. இப்போ இவர் என்னன்னா, இவர் முடிவு எடுத்தாருன்னா நாங்கள் நீட்டாக வீட்டுக்கு போயிட்டு 4 பசங்களை நானும் செத்துருவேன். அவ்வளோதான் ஏன் பிரச்சனை. 2ல எனக்கு இதுதான் முடிவு. நான் என் பசங்களை வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது. 4 பசங்களை வச்சு என்னால் ஒரு வருமானம் வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது. வீட்டு வாடகை கொடுத்துட்டு என் பசங்களை படிக்க வச்சுட்டு இதெல்லாம் என்னால் முடியாது. 2ல எனக்கு ஒன்று முடிவு சொல்லு. நான் வாழவா சாவா அது உன் கையில் தான் இருக்குது. நான் சாவணும்னு விரும்பினேன்னா நானும் ஏன் 4 பசங்க சத்தியமாக செத்துறோம். நீங்க கூட்டு போங்க. நீங்க கூட்டு போனா ஒரு வாயில சொல்லக்கூடாது. ரூம்ல தங்கி இருக்கிறாரு என்கிட்ட. வாய் பாரு. தங்கி இருக்குங்களா? நானே அடிச்சிருவேன். என்ன ரூம்ல? ரூம்ல ஏதாச்சும் ரூம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனீங்களா? இல்ல இல்ல அது இல்லம்மா, எங்கப்பா இருக்கிற பல்லாவரத்துலன்னா நான் தனியா ரூம்ல பேச்சுலர் வீடு ரூம்ல. இல்ல பேச்சுலர் ரூம்லாம் இல்ல, நான் ஃபேமிலி கல்யாணம் ஆகி நான் கூட தான் இருக்கு. அட்ரஸ் கேட்டு இங்க பாருங்க, நாங்க வந்து ஃபேமிலி அட்ரஸ் கேட்டா கொடுக்கல, எனக்கு எப்படி தெரியாது. கொடுப்பான்? தப்பு பண்ண நான் எப்படி வந்து கொடுப்பான்? போய் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. சரி, இப்ப சுமித்ரா, சொல்லு, என்ன இதெல்லாம் பாருங்க, உனக்கு சுமித்ரா. தெரியுமா? தலையில எழுதிருக்கான். இல்ல இல்ல, எப்படிம்மா அப்படி போய் மாட்டின? நல்லபடியா பேசி ஏமாத்தினாரா? எப்படிம்மா போய் மாட்டின? பாத்துக்கிறேன்னு சொன்னது. இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன், இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ யோசிச்சு பார்க்கலையாம்மா? இப்படி ஒரு குடும்பம் இருக்கே, 4 பசங்க இருக்கிறது தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லு. தெரியுமா சுனிதா? 4 பசங்க இருக்கிறது தெரியுமாம்மா? தெரியுமா? நீயே இவன் ஏமா கம்மியான போயிட்டு இல்ல உன் வாழ்க்கைக்கு மேடம். எடுத்துக்கின? மேடம், இவன் கம்மியானவன் இல்ல மேடம். இவன் நீயே ஏமா இவன் உன் இவன் வாழ்க்கைக்கு தான் மேடம் எடுத்துக்கின? சொல்லியிருப்பான். எனக்கு 4 குழந்தை இருக்குது, இவன் தான் சொல்லியிருப்பான். சரி ஆஷிக், எப்படி சொல்லி அந்த பொண்ணை மயக்கினீங்க? எப்படி சொல்லி மயக்கினீங்க? 4 குழந்தைய வச்சுட்டு பொண்டாட்டிய வச்சுட்டு இன்னொரு பொண்ணை எப்படி சொல்லி மயக்கினீங்க? எப்படி ஏமாத்துனீங்க? இந்த மாதிரி உன் தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு அதுதான் நானும் அதுதான் நானும் கேக்குறேன். கேக்குறேன். நீ ஒத்திக்கோடா. அதான் நானும் கேக்குறேன். ஆஷிக், எப்படி பண்ணீங்க? என்ன பண்ணல? இது கம்பெனில ஏமாத்த work ஊருக்கு பண்ணோம், ஓடியாத. பேசணும், அவ்வளவுதான். பேசினா அப்படியே ஆயிடுமா? வைஃபை டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னாரா? சொன்னாராமா? சொல்லுமா. இல்லையா? ஆனா உனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டியா? வேற ஏதாவது தப்பு நடந்ததா? ஷுவர், நம்பலாமா உன்ன? எதனால இப்படி இருக்கிற? எதனால இப்படி பேசாத இருக்கிற என்ன காரணம் அது தெரியல. ஏன் இப்படி ஏதாவது மயக்கமா இப்படி இருக்குதா? முதல்ல இப்படி இருக்கலையா? இல்லம்மா, இல்லம்மா கிடையாது. இது ஒண்ணுதான் டான்டான்னு பேசுங்க வீட்டுல. இதுக்கு பயங்கரமா பேசும் தான் யாருக்கிட்டுமே இவன்கிட்ட பழக்கத்துல இருந்து பேசுறதுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததாமா உனக்கு? தப்பு பண்றோன்னு தோணுச்சா? ஏதோ இருக்கு மேடம். அப்படியா? கண்டுபிடிங்க மேடம். அதுதான் மேட்டர். நீ அவரோட வெளியெல்லாம் போனியாம்மா? உன்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்காரா அவரு? இல்ல மேடம். அப்ப நீ நைட்டு ஒரு போடுங்க தடவை 2 ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி செய்திருக்குது. அப்புறம் 3 ஹவர் வந்து ஓட்டி செய்திருக்குது. உங்க பொண்ணு எவ்வளவு நாளா வேலைக்கு போறா? இப்பதான் மேடம் ஒரு 1.5 வருஷம் இருக்கும் மேடம். உங்க பொண்ணு 3 மாசம் ஆச்சு வேலையை விட்டுட்டு, தெரியுமா? இல்லையே. வேலையை விட்டு நின்றியா இல்லையாம்மா? அந்த இப்பதான் கம்பெனி மேடம். விட்டு நின்ட்டேன், வேற கம்பெனிக்கு. வேற கம்பெனிக்கு 3 போறோம். மாசம் ஆகுது மேடம். எனக்கு தெரியும் மேடம். எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தினாங்க தெரியுமா? ம். இந்த பிரச்சனையால. வேற கம்பெனில மாத்திக்கிறாங்கன்னு போய் சேர்ந்துருக்கேன்னு சொல்லிச்சு. வேற அவங்க கம்பெனி விட்டு சொல்லுவாங்க. நின்று இவர் அப்ப வந்தாராமா? என்ன பார்த்து சொல்லுமா. வேற கம்பெனி விட்டு அந்த கம்பெனி நின்றுட்டு வேற கம்பெனில இவர் வந்தாரா? உண்மையா சொல்லுமா. இல்ல, உன்னை பார்க்கல, உங்ககிட்ட பேசல. அதுக்கப்புறம் கம்பெனிக்கெலாம் எதுவும் வரல. வெளியில பார்த்தாரா? ஃபோன் பண்ணி பேசுவோம். டெய்லி. ம்.
அந்த கம்பெனி விட்டு டெய்லி அப்புறம் டிராப் பண்ண அவர் சொன்னாலே அந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனி மாறின உடனே ஈவினிங் எல்லாம் டிராப் பண்ணுவாராம் பைக்ல. ஆமாவா ட்ராப் பண்ணிட்டு ஒரு message வாட்டியா? அனுப்புறது பேசுறது அவர் எப்படி ஆமா இல்லைன்னு சொல்றாரு. ஒரு வாட்டி இல்ல நிறைய வாட்டி அவளே ஃபோன்ல சொல்லிருக்கு. பேசிருக்கு மெசேஜ் அனுப்பிருக்கு. 2 வாட்டி தான். அவர் ஒரு வாட்டி ஆ? 2 வாட்டி ஒரு வாட்டி தான். அது என்ன 2 வாட்டி ஒரு வாட்டி? ஒரு வருஷம் ஃபுல்லா இது ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போச்சேன் பேசுறியா? சரி நீ பண்ண தப்பா இல்லையாம்மா இது மட்டும் சொல்லு. தப்பு தான். உங்க அம்மா அப்பா அவர் இருக்காங்கல்ல? தண்ணி அடிப்பாருன்னு தெரியுமா சுனிதா? தண்ணி ஏன் அடிப்பாரு தெரியாதுன்னு சொல்லு. இருங்க அவளை பேச விடுங்களேன். தண்ணி அடிப்பான்னு தெரியுமாமா? தெரியுமா? என்ன வரும் நான் தான் சொன்னேன் மேடம், இப்படிலாம் போய் தண்ணி 6-7 மணி ஆனால் தண்ணி அடிச்சுன்னு தான் இருப்பார் அவரு. அடிச்சுட்டு பொண்டாட்டி கிட்ட கையில இருந்து அடிச்சுன்னு இருக்கணும். ஏமா இந்த மாதிரி தப்பான போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு கொடுத்த? ஆயிட்டாங்களா, கல்யாணம் பண்ணிட்டாங்களா சுனிதா பொண்டாட்டி 4 புள்ள இன்னும் ஒரு நிமிஷம். எல்லா பொண்ணுங்களும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்றேன். டிலீட் பண்ணதுனால அந்த போட்டோ போகாது. ஒரு வாட்டி போட்டோ எடுத்து நம்ம நெட்ல அனுப்பிச்சிட்டோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல சேவ் ஆகுது. அதை ரெக்கவர் பண்ணறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்றோம்ல, டவுன்லோட் பண்ணும்போது ஐ அக்ரின்னு ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வருமா, அதுல இருக்குமா? அதை நம்ம ஃபுல்லா படிச்சு பார்க்கறது இல்ல. அதுல இருக்குமா நான் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க கான்டாக்ட்ஸு, உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, உங்க கேமரா எல்லாமே நான் அக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க, நம்ம அதை சைன் பண்றோம். ஆக்சுவலி ஐ அக்ரி சொல்றோம். இந்த டார்ச் போடுறோம்ல கேமரால டார்ச், அந்த டார்ச்சோட சாஃப்ட்வேர்ல கூட அந்த கிளாஸ் இருக்கான் சம்பந்தமே இல்லாம. திஸ் அப்ளிகேஷன் கேன் ஆக்சஸ் யுவர் கேமரா, யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், யுவர் கான்டாக்ட்ஸ்னு அதுல இருக்கான். அதை படிக்காம தான் நம்ம அக்ரி சொல்றோம். இப்போ இந்த போட்டோகிராஃப் இவர் டிலீட் பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த போட்டோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டோஸ் அனுப்பக்கூடாதுன்னு அவங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது நான் சொல்லலை, அந்த எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. 4 நாள் முன்னாடி தான் நான் அந்த இதை அட்டென்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க உன்னோட போட்டோ அப்படி சேவ் ஆகும்னு தெரியுமா? உனக்கு தெரியாது. எல்லாரும் உங்க முகத்தை பாக்குறாங்க. இது பார்த்தா என்ன மேடம்? பார்த்தாதானே நமக்கு அந்த தப்பு பண்ணிருக்கலன்னா உணர்வு வரும். பாப்பா தப்பு பண்ணி அவளுக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. என்ன பண்ணுவா அவ? அந்த பதில் மாதிரி சொல்- மயக்கி இருக்காரு அவரு. இல்லம்மா, பதில் சொல்றதுக்கு இல்லை. இது மேல ஏதோ ஏவி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல. அது அளவுக்குலாம் இவருக்கு விவரம் கிடையாது சார். அதெல்லாம் நான் இதுல நாங்க சொல்றோம். இந்த ஆனா ஒரு இந்த விஷயத்துல விஷயத்துல அதெல்லாம் அவரு- கிடையாது. அது நான் கிடையாது. பேசுவாரு பேசி மயக்கி. பேசியே உங்க பாக்கெட்ல ஒரு மெமரி கார்டு வச்சிருக்கீங்கல்ல, இல்லை மெமரி கார்டு அது கொடுங்க. இல்லை, இருக்கு, செக் பண்ண சொல்லுங்க. கொடுங்க. எவ்வளவு நானும் மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சேன். கேடி பார்க்காரு புழுவுறான் ஏதான்னு. அந்த ஃபேக்டரியில அத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. இவர் முடியல மேடம், வயசானவர், அவர் எங்க போய் பாப்பாரு? இது நான் சரி, வேற வேலை அந்த செஞ்சுட்டு பையனோட குடிச்சு. 3 தம்பிங்களும் அதே ஃபேக்டரியில தான் வேலை பண்றாங்களா? தெரியுமா உனக்கு? தெரியும். ஒருத்தர் தெரியும். இக்பால் தெரியாது? இக்பால் தெரியும். இக்பால் தெரியும்ல, ஆலம் தெரியும்ல, ஜஃபார் தெரியும்ல, அப்போ இதுவும் கூட்டணியா தான் டப்பா சேர்ந்து தெரியல. எங்களை ஏமாத்துது. அஜாஸ் தெரியும்ல, அஜாஸ் 2 மாசம் செஞ்சாங்க. அவனை பிப்ரவரி மாசம் ஊருக்கு போனான். 4 பேர் வேலை செய்றாங்க மேடம். என் மாவனும் 4 பேர் மட்டும் இல்லை மேடம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க கூட வேலை செய்கிறாங்க மேடம். இவர் எங்கன்னா இப்படி போனாலும் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க மேடம், இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் இல்லை, உங்கள் வீட்டுக்கார் வரல, அந்த பொண்ணும் வரல. வீட்டுக்கு வந்த உடனே சண்டை தான் மேடம். வீட்டுக்கு வந்த உடனே நான் சண்டை தான் மேடம். எவ்வளவு நாளா தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு? எனக்கு ஒரு 3 மாசமா தெரியும் மேடம். எங்களுக்கு ஒரு வாரமா தான் தெரியுது. என் நிலைமையில நீ இருக்கிறன்னு நீ நினச்சிக்கோ. இல்ல, உன் இடத்துல ஏதோ- நான் இருந்தேன்னா நீ என்ன ஏதோ பண்ணுவ? பேசி மயக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பாருமா சுமித்ரா, என்ன பாரு. ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க என் இடத்துல நீ இருக்கிற, 4 உன் வருஷம் இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? நீ சொல்லு, நியாயமா சொல்லு. என் இடத்துல நீ இருக்கிற, உன் இடத்துல நான் இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? இது வீட்டுக்கு அமிச்சாலும் நிக்காது. அது மூஞ்சி பாரு எப்படி பாருங்க, அப்படியே மந்திரவாதி நான் மாதிரி இவ்வளவு இருக்கு. கேட்டு தெளிவாச்சா பாருங்க மேடம். தயவு செய்து ஹாஸ்டல்ல ஏன்னா ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அவளே தப்பு பண்ணிட்டாலும் கம்முனு இருந்தாலும் இருமா. எங்களுக்கு தெரியும் அதனுடைய ஜனாத்துக்கு கொள்கை. ப்ரோ இவன் இப்போ ஒரு அடி அடிச்சா ஓடி போடுவான், எனக்கு தெரியும். ஆனா இது எரும மாடு. இது 10 அடி அடிச்சா கூட ஆசையாது. இவன் ஒரு அடி, நான் அன்னைக்கு வந்த அன்னைக்கே மேட்ச் இருந்தா ஓடி போட்டுருப்பான், திரும்பி பார்க்காது. ஆனா இது நிக்காது, தெரியும் எனக்கு. ஒரு 4 பொண்டாட்டி இருக்குது தெரிஞ்சுக்குது, 4 புள்ள இருக்குது தெரிஞ்சிருக்குது, எல்லாம் தெரிஞ்சிருக்குது. 27 வயசுன்னு என்கிட்ட புழுவுறான். எனக்கு தெரியாத ஆளை பார்த்தா எத்தனை வயசுன்னு
பதினஞ்சு வயசு சொல்லாத போயிட்டானே 33 வயசு நடக்குது அவனுக்கு. 15 வயசு சொல்லாத போயிட்டானே. நான் சொல்லிட்டா 33 வயசு கரெக்டாக நடக்குது, கேளுங்க. இவ்வளோ என் பொண்ணு நிற்காது எனக்கு தெரியும். இவ்வளவு அதனால தான் நம்பி சொல்லலாம் சொல்றேன் நானு. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பானு. அது மூஞ்சாங்கன்னா தெளிவு வருது அப்புறமா. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டிரைவருங்களை 4 பேர் வர வச்சு உட்காந்து இதுக்கு என்ன பண்ணுது? டிரைவர்கள் 4 பேர் வர வச்சு கம்பெனியில் மிரட்டுனா அவள் தான் ஓடி போடுவான், கம்பெனி விட்டு ஓடிடுவான். எனக்கு தெரியும் அவன் குணம். ஆனால் இதனுடைய குணம் தெரியுமா, ஆணி இரும்பல் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. அதனால தான் மேடம் கிட்ட வந்தேன் நான். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன் நான். இல்லைன்னா 4 பேரை வச்சு மெச்சிருப்பேன். நீ இவனெல்லாம் அடிக்கிறது ஒரு ஆள். என்ன இது, நானே வீட்டில் அடிச்சிருந்தா ஓடி போட்டுருப்பேன். ஆனால் இது நம்பாது. நான் என் பொண்ணு என்ன முடிவுல இருக்கீங்க நீங்க? என்ன முடிவுல இருக்கீங்க நீங்க? ம், ஒழுக்கமா வாழ்வீங்களா இனிமையாச்சும்? ஏமா சுமிதா, அம்மா இன்னும் அவரை பாப்பியா, பேசுவியா? உனக்கு இது பாரு, அந்த பொண்ணை யோசிச்சு பாரு ப்ளீஸ். பசங்களை யோசிச்சு பாரு. என் பசங்க சரியா? பாருமா. நம்பலாமா ஒன்று? இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், சரிங்களா? சரி. மனைவியும் பசங்களே பாருங்க. இன்னுமா அவளை அடிக்காதீங்க, அவளை தப்பு சொல்லிட்டே இருக்காதீங்க. ஐயா இருங்க, குத்தி காமிக்காதீங்க. தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. அவளுக்கு தைரியத்தை கொடுங்க. பேச மாட்டேன் மேடம். வேண்டாம், அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவ மறுபடியும் திரும்பி வருவா. நீங்க அதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவ இன்னும் ஒரு ஷெல்லுக்குள்ள போயிடுவா. நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா அவ இன்னும் இறுகிப்பா. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இல்ல என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நான் கேட்கவே மாட்டேன். எதுவுமே நாங்க யாருமே எதுவும் கேட்க மாட்டோம் சுனிதா. இத கேளுங்க, நான் கேட்டிருக்கேன் நானு. நல்ல முடிவா நீ எடு, புரியுதாமா? என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க மேடம், இது திருந்தாது மேடம். நான் வீட்டுக்கு போகல மேடம். அப்புறம் எங்க போற? சேர்த்து விடுங்க. வீட்டுல அவ்வளவு என்ன கொடுமை பண்ண? எங்க போற? வீட்டுல யாரு உன்னை கொடுமை இருங்க எங்க போறமா? தெரியல. அது தெரியாது எனக்கு. இது அப்படிதான். இது என்ன மேடம் இவ்வளோ ஆதாரம் பேசி என்ன பிரயோஜனம்? கொடுத்து இப்பயும் நம்பலைன்னா என்ன அர்த்தம்? அது அந்த பொண்ணு எவ்வளோ அழகாகுது, அந்த குழந்தைங்க பற்றியா? 4 குழந்தைங்க இருக்கு. ஒரு நிமிஷமா ப்ளீஸ், பேசிட்டோம். சுனிதா, அந்த பையனோட போலான்னு இருக்கியா? இல்லை அந்த ஐடியாலாம் வச்சுக்கல. இதை பாரு, உனக்கு சேஃப்டி உன் வீடு தான். அப்பா அம்மா தானே, உன்னோட அப்பா அம்மா தானே. அவங்க ஆதங்கத்தில் தானே பேசுகிறாங்க. எனக்கே இவ்வளோ கோவம் வருதுமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரும். வெளியாளுனா எனக்கே எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? நீ கேட்க மாட்டேன், எப்பவுமே வீடு மாதிரி இது எவ்வளோ பெரிய தப்பு மேடம், நாங்கள் கேட்காத இருக்க முடியுமா? நீ பண்ண காரியத்துக்கு எனக்கே கோவம் வந்தது. உங்க அப்பா அம்மாவுக்கு கோவம் வராதம்மா? அப்படின்னா நாங்கள் குடும்பம் பண்ணுறோம், டெய்லியுமா அவனை குடும்பம் பண்ணுறான். எங்க போவ நீ? சரி விடு மேடம், எங்கன்னா போட்டோம். 10 ரூபா போய் வியாபாரம் பண்ணி நான் எடுத்தாந்து போட்டேன் மேடம், வேர்வை விட்டு. எங்கள் வீட்டில் மதியம் ஃபோன் பண்ணுவாங்க, வந்து ஏற்றிட்டு போ வண்டியிலன்னு வருவாங்க. வேகாத கத்திரி வெயில்ல எனக்கே கண்ணில் தண்ணி வரும். இருங்க ஒரு நிமிஷம். இந்த பாரு, அப்பா அம்மா இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாதுமா. அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு ஆதரவு இல்லாம திட்டினாலும் கொண்டாலும் என்ன பண்ணாலும் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி வராது. அதை விட ஒரு பெரிய சொந்தமே கிடையாது. தூக்கி எறியாதம்மா ப்ளீஸ். அக்கா மாமா ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறியா? நான் பேச விட மாட்டேன். நீ கம்முன்னு என் கூட வா. இவ்வளோ நீ பண்ணி அவங்க மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. நீ ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிற? எங்க விட்டுற முடியும் எங்க பொண்ணு? எப்படி விட மாட்டாங்க? அதுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கு தெரியும். தெரிஞ்சும் இப்படி பண்ற, நீ என் கூட வர மாட்டேன்ற. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அவசரப்படாதே. எனக்கு வேணாம் மேடம், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வேணாம். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தப்பு இல்ல. கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் இரு வேண்டாம். நீ எப்ப கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ணிக்க. நீ ஓப்பனா சொல்லு, அப்பாட்ட சொல்லு, எப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு. இதை விட ஒரு பெத்தவங்க இதை விட இதா இருக்க முடியாதுமா. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ அம்மா கூடயே இரு, நீ வேலைக்கு போவேனா, வீட்டிலே இரு. நாங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உனக்கு சாப்பாடு போடுறோம், கரெக்டாக இரு. நீ ஏன் வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்குதுன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறோம்.
உனக்கு புரிஞ்சதாமா விஷயம்? ஆ? சரி இப்ப ஏன் வர மாட்டேன்ற? வீட்டுக்கு போ. வீட்டுக்கு ஏன் வர மாட்டேன்? வீட்டுல என்ன வீட்டுக்கு பண்ணுங்க? போகாம எங்க போவ? தெரியல. தெரியல. என்ன காரணம் வீட்டுக்கு வர மாட்டேன்னு கேளுங்க மேடம். மனசு சரியில்லை மேடம். மனசு அது விடு. தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க போய் தனியா அது தனியா இருக்க? எங்க இருப்ப? சரி வா, வீட்டுல போய் ரூம்ல தனியா பத்துனுரு. தனியானா எங்க இருக்கிறது சொல்லு, நீயே சொல்லு அவங்க கிட்ட தனியா சொல்லு. என்ன இருக்க போற? எங்க இருக்கிறது? சரி அக்கா வீட்டுக்கு போறியா? ஆ. சின்ன அக்கா வீட்டுக்கு போறியா? யாரும் உன்னை எதுவும் சொல்ல தமிழ் மாட்டாங்க. வீட்டுக்கு போறியா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னா நான் பாத்துக்கிறேன் வா. அது எப்பேற்பட்ட பொண்ணு பேசினாலும். என்னம்மா அது ஒன்றும் புரியல எனக்கு. இல்ல இல்ல வருவா. நீ வேணும் தான் நாங்க இங்க வந்து உட்காந்துக்கிறோம். இவ்வளவு தொழு மாறாடி அம்மா மல்லாடி. இது வேணும் தானேம்மா நான் வந்து உட்காந்து. வருவாமா வருவாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா என்ன சொல்ற பிரச்சனை சொல்லு. அம்மா வேணாம் எந்த உனக்கு? பிரச்சனையும் இல்லைம்மா. அம்மா வேணாம் வேணும் உனக்கு? தான்மா. ஏன் அப்போ ஏன் வர மாட்டேன்ற? நான் பொறுமையா வரமா. எங்க போவ புரியுமா? தனியாலாம் விட முடியாது உன்னை எங்கேயும். நான் இருக்கிற வரைக்கும் என் கூட இரு. ஷோ, நான் இருக்கிற வரைக்கும் நான் அப்பா நான் இருக்கிற வரைக்கும் என் கூட இரு. இதுதான் பேரண்ட்ஸ். நீ வேணும் தான் நாங்கள் இங்கே வர இவ்வளோ போராடி நாங்கள் அம்மா காப்பாற்றணும். நான் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டா ஏமாந்துட போறேன் தான் இவ்வளவு தூரம் வந்தேன் நான். உன்னை ஏமாத்தின கை நான் சொல்லி விட்டு புரிய வைக்க சொல்லிட்டு முடியாது. நான் எடுத்துட்டு வந்தது. இல்லைன்னா இங்கே உட்காந்து நம்ம பேசுவோமா? நீங்க வேணும் தான்மா. நான் வேணாம் என்னைக்குமே சொல்லலம்மா. 2 பேரும் எனக்கு வேணும் தான்மா. வேணும்னா போய் எங்க கூட வா. அடிச்சாலும் சரி, திட்டினாலும் நான் அடிக்க மாட்டேன். இன்னமேல் உன்னை அடிக்க மாட்டேன். சத்தியமா சரி. கடவுள் போத அப்பா அடிக்க கேமரா முன்னால அடிக்காது. சொல்றேன். கடவுள் போத அப்பா நான் அடிக்க உன்னை அடிக்கவும் அடிக்காது. மாட்டேன். அந்த பேச்சே என் எடுக்க மனசு மாட்டேன். சரியில்லை. மனசு என்ன எங்களுக்கு மனசு சரியில்லை? தான் சரியில்லை. அது நீ விடு. பண்ண காரியம் எங்க மனசு சரியில்லை. இது போல நீங்க தனியா இருங்கன்னு. இல்ல தனியா இருக்கு நாங்க விட மாட்டோம். இது போல உலகத்துல எவ்வளவோ 99 பார்த்துருக்காங்க. மேடம் 999 கிட்ட நடக்குது. எவ்வளோ நான் பார்த்துருக்காங்க. இந்த ஜி தமிழ்ல பார்த்துருக்கிறேன். வா வீட்டுக்கு போலாம். ஒன்னும் கேட்க மாட்டாங்க. வா. யாரும் ஒன்று இருக்கு. வரலம்மா. அக்கா யாராவது கேட்டா நான் பாத்துக்கிறேன். வா. நீ யாருக்கிட்டையும் பேசாத, என் பின்னாடியே வா. சரி அப்ப இங்க உட்காந்து என்ன பண்ண போற? ஏந்திச்சு வா. எங்கம்மா போவ? வேற எங்கம்மா போவ? ஒன்று அதே அவன் வந்து கல்யாணம் ஆகாதவனா இருந்தா வீட்டில் இங்க எல்லாம் அம்மா அப்பா பல்லாவத்தில் இருக்கிறான்னு சொல்லியிருந்தா மேடம் எதிரிலே கல்யாணம் இங்கேயே பண்ணி வச்சிருக்கேன். வண்டி வேணுமா சுனிதா? நான் அப்பேற்பட்ட ஆளு. லவ்வுக்கெல்லாம் இது கிடையாது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும்னா. அழுவ. கல்யாணம் நீ ஆகாதவனா பண்ணது தப்பு தான். அது இல்லை சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. என்ன பண்றது அந்த வயசு? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இப்போ பறக்கிற வயசு, மேலே பறக்கிற வயசு. நான் அதை தாண்டி தானே வந்திருக்கிறேன். நானும் அப்படி தான் பறந்துக்கேன் தான். தனியா போகக்கூடாதுமா. தெரியல உனக்கு எவ்வளோ நடக்குது நாட்டில். நான் ஆம்பளை பிள்ளை, அம்மா அப்பா இல்லாதே தனியாக அந்த வளர்ந்தேன். ஊருக்கு அனுப்பக்கூடாதுன்னா நாங்கள் இவ்வளோ பாடுபட்டு உன்னை காப்பாற்றணும். சரிதா? வா. எனக்கு வரலப்பா. சும்மா சொல்லாதம்மா. எங்க போவ? நான் வரலன்ற. சரி ஓகே. தெரியல. சரி எங்க போவ? அப்போ எங்களை விட்டுட்டு போறியா? விட்டுட்டு போக தேவையில்லையா? அப்ப நாங்க போறோம். கிளம்பி வரணும். வரேன். எங்கே வர? எங்க போவ இப்போ? எங்கே போற நீ? எப்போ வர? ஒன்னும் ஆகாது. வா. நான் இருக்கிற அப்பா 1000 நடக்குது ஒரு நாட்டுல. வா. நாங்கள் எதுவுமே நான் பார்த்துட்டு இருந்த 62 வயசுல. வா. ஆட விடுமா. என்ன இப்ப இதெல்லாம் பெருசா கெட்ட போச்சு கனவா நினைச்சு விட்டுறணுமா இதெல்லாம்? என்ன பெருசாகி போச்சு நினைக்கிறா? இப்போ இதுக்கு வந்து தப்பு நினைக்கிறியா? இதெல்லாம் பெரிய கதை. வரவதான் அவன் மண்டை வரம் தெரிஞ்சுது. இல்லைன்னா உன்னை ஏமாத்திட்டு இருப்பான். நான் எதுக்கு சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரைட்டு சொல்லி உலகத்துல அந்த பொண்ணு எங்கள் அப்பா அம்மா மடியில் விழுந்து அழுகணும். நான் அவ்வளோ வேதனை பண்ணுறேன் காதலிச்சிட்டு வந்து. அப்படி சொல்லிட்டு அதை கூட சொல்கிறேன் மேடம். இந்த மாதிரி அந்த அம்மா பொண்ணு அப்பா சொல்லுது. காலில் ஏன் தாத்தா உங்க காலில் விழுந்துட்டுமா? நாங்கள் தான் கொஞ்சம் அன்பாக பேசுகிறோம் அதுக்கிட்ட. போனோம். போமா நீ போமா. என் காலில் விழாதுன்னு எங்களை தாத்தான் தான் கூப்பிடும். அந்த லவ் பண்ண வந்த பொண்ணு. ஏன்னா நான் நல்லா பேசுறேன்ல. அழுவாதம்மா. புத்திமதி எல்லாம் சொல்லுவேன் அதுக்கு. அழுவாதப்பா. அழுவாதவா. நான் அப்பா பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் யாரு எதுவும் குத்து வாக்கு பேசாம பார்க்கணும். சத்தியமா பேச மாட்டேன். நீங்களும் பேசக்கூடாது. எப்பயுமே கிடையாதுமா. ஐயோ நான் ஒரு இல்ல தப்பி தவறி கூட உங்க வாயில வரக்கூடாது. ஐயா இதை கேளுங்க. இதை கேளுங்க. ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிற ஒன்றும் அசிங்கல. எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. என்ன அசிங்கம் இருக்குது? ஆட தெய்வம் இருக்கிற இடம் இது. வா. தண்ணி குடி. இந்த வந்து போறதுக்கு குடி நமக்கு ஒரு தண்ணியா? புத்துணர்வு, புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி. வா. நீ அதெல்லாம் எதுவுமே நினைக்காத. வா. நான் அவள்கிட்ட பேசுறேன். நான் அனுப்பி வைக்கிறேன் உங்க சரிம்மா கூட. நாங்க வெளியே இருக்கிறோம். நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சுனிதா பாரு, உங்க அப்பா அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்காங்க.
அவங்க ரொம்ப இதெல்லாம் இல்லை, பிடிவாதமாலாம் இல்லை. பாரு எவ்வளோ பாசமா இருக்காங்க உன் மேல. அதோட அருமை உனக்கு இப்போ தெரியாதுமா. எத்தனை பேர் கேர்ள்ஸ் இங்கே வராங்க தெரியுமா? அவங்க தப்பு பண்ணிட்டா எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா ஊர்ல நடக்காததா, யாரும் தப்பு பண்ணலையா, பரவாயில்ல நீ வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம். மனசு சரியில்லைன்னா கொஞ்ச நாள் கழிஞ்சா சரியாயிடும். ஆனால் நான் அது வரைக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் வீட்டில் தாம்மா உனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். வெளியே போனால் வேற பிரச்சனை வரும். எங்கன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. நான் 1 மாசமோ 2 மாசமோ இருந்துட்டு ஹாஸ்டல்ல எல்லாம் யாரை சேர்த்து விடுவோம் தெரியுமா? அனாதையா யாரும் இல்லாம அப்பா அம்மா கூட விட்டுட்டு போறவங்களை தான் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட போய் சேர்ந்து அதெல்லாம் முடியாது. நீ தப்பு பண்ணிட்டு நீயே தப்பு செஞ்சுட்டு நீ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறியா? நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல மேடம். அப்புறம் நான் எனக்கு தான் தண்டனை கொடுத்துக்கிறேன். என்ன தண்டனை? தப்பு பண்ணி மறுபடியும் அவங்க கெஞ்சுறாங்க உங்ககிட்ட, நீ வா வீட்டுக்குன்னு. என்ன ரொம்ப பெருசா இது பண்ணிட்டு இருக்க நீ? நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் அப்புறம் போய் அப்பா அம்மாவை பாரு, இப்போ அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா பாரு. ஹார்ட் அட்டாக்கோட அந்த மனுஷன் இந்த பாடுபடுறாரு. கொஞ்சம் உன்னை பத்தி யோசிக்காம அப்பா அம்மாவை பத்தி யோசிய. 50 வயசுல அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்கள பத்தி வேலை செஞ்சு அவங்கள பாத்துக்கோயேன். ஒரு வேளை கஞ்சியோ கூட ஊத்த. நான் போனா அதே நினைச்சிட்டே இருப்பாங்க. நீ பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா இல்ல. நீ என்ன பண்ணணும், அந்த 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 ஏமாற்ற பேரு வழிய விட்டுட்டு உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கணும். நான் பின்னாடி போறேன்னு சொல்லல. அப்ப நீ வந்து என்னால முடியல, எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு, என்ன உன்னை ஏமாத்த செஞ்சான் பொய் சொல்லி பொண்டாட்டி இல்ல சொல்லிட்டா நீ ஏமாந்த, தெரிஞ்சே நீ போய் விழுந்திருக்க. நான் அவங்கள எதுவும் சொல்லல மேடம். இப்ப நீ என்ன பண்ணணும்னா, நான் அப்பா அம்மா தான் சொல்றேன். நீ இப்ப என்ன பண்ணனா, இனஃப் தண்டனை நீ உங்க அப்பா அம்மாக்கு கொடுத்தாச்சுமா, இதுக்கு மேல அவங்கள தண்டிக்காத. நீ வந்து மனசை தைரியப்படுத்தி வேலைக்கு போ. வேலைக்கு போய் உங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு சோறு போடு, ஆம்பளை பையன் மாதிரி. இனியாவது ஒரு தப்ப திருத்திக்கோ. வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பாத்துக்கோ. நான்ங்கிற நினைப்ப விட்டுட்டு மத்தவங்களை பாரு. நம்ம இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோமே, என் அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ ஒரு வாட்டி நினைச்சு பாரு. உன்னோட குழப்பம் எல்லாம் மாறும். உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ நல்லபடியா வருவ, நல்ல பேர் எடுப்ப, நல்ல அப்பா அம்மாவை பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகேயா? அப்பா அம்மாவை பார்த்துப்பியா? குட் கேர்ள். கிளம்புமா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.